சமையல் விலாக். நாங்கள் ஃபேமிலியாக ரீசெண்டாக பழனிக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ எங்கே தங்கியிருந்தோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பழனின்ற ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும், விடுதி. அங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ இது வந்து கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் ஒரு நாள் ட்ரிப்புக்காக. ஸோ இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசர் வாங்கினேன். ஷாம்பு, சோப்பு, லிக்விடு இதெல்லாமே எடுத்துக்கிறதுக்காக லிப் பாம், நிறைய எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஆயில், லிப் பாம், மாய்ஸ்சரைஸ் க்ரீம் இதெல்லாமே எடுக்கிறதுக்காக இந்த பேக் வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், வந்துருச்சு. ஸோ அது வந்து சூப்பராகவே இருக்குது. இது நம்ம ஷாம்புனா ஃபுல் பெரிய பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி ஷார்ட் கண்டெய்னரில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் பர்ஃப்யூம் கூட ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பேக்கோட இந்த ஜிப்லாக் கவரும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து இந்த பேக்கில் அடங்கிருச்சு. இதை வந்து நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேக் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நான். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து பழனிக்கு கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து பழனிக்கு வந்து இறங்கிட்டோம். அதனால தான் ஃபேஸெல்லாம் அலைஞ்சி திரிஞ்ச மாதிரி அப்படியே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். வஉசி மத்திய பேருந்து நிலையம் சொல்லிட்டு பழனியில் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம பஸ்ஸு இறங்கினோம். பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில வந்து பார்த்தா பழனி மலையே தெரியுது. அதில் முருகரோட கோயில் அவ்வளோ அழகாக அற்புதமாக தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக மனசு இருந்துச்சு. நைட் டைம் வியூ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம பழனி மலை அழகாக வந்து கீழே இருந்தே பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு அடிவாரத்திலே தண்டபாணி நிலையம் அப்படின்னு இருக்கும். அங்கே தான் வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய விடுதி மாதிரி இருக்குது. அதில் வந்து கார்த்திகேயன் விடுதி, நிறைய விடுதி இருக்குது. ஸோ நான் 300 ருபீஸ்லேருந்து 1000க்கு மேலே வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஒரு 1000 ருபீஸ் உள்ளதை வந்து புக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அதாவது நீங்கள் 1000னா 2000 நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பும்போது அந்த 1000 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் போகும்போது நாட் அவைலபிள் போட்டிருந்தாங்க. எங்கடா கிடைக்காம போயிடும் போதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த முருகர் கண்டிப்பாக நமக்காக ஒரு ரூம் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்தோம். நம்பவே மாட்டீங்க, அங்கேருந்து ஒருத்தர் வந்து ரூம் அவைலபிளாக இருக்குது ஒரு ரூமு, இந்த ஃபேமிலி அங்கே தங்கிக்க சொன்னாங்க. செம்ம சந்தோஷமாயிடுச்சு. கார்த்திகேயன் விடுதின்னு சொல்லிட்டு அங்கே அது கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முருகர் அந்த பழனி மலையே தெரியும். சூப்பராக இருக்குது. நாங்கள் காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 6 மணிக்கே கிளம்பலாம் தான் ஏந்திரிச்சது. பட் ஆனால் 7, 8 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பி சாப்பிட்டுட்டு கிளம்பி இதுக்கு மலைக்கு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிட்டு. ஏன்னா சாரி கட்டவே அவ்வளோ நேரம். நைட் டைம் வியூ, அந்த மலையோட வியூ வந்து அவ்வளோ அழகாக லைட் செட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சுங்க. இனிமேல் இந்த ட்ரிப்பெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு சுடிதார் போட்டுட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து 6 மணிக்கு அந்த சன்ரைஸையும் அந்த மலை மேலே ஏறுறதும் போகணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சாரீ கட்டவே அவ்வளோ லேட் ஆகிடுச்சா, இந்த பூ வைக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகிட்டு. ஸோ அதனால் நல்லா சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மலை என்னது திருமலா போனாலும் சரி, ஃபேமஸான டெம்பிள்ஸ்லாம் போனால் கண்டிப்பாக வந்து சுடிதார் தான். காலையிலே ஏந்திரிச்சு போகிறோம்னா சுடிதாரை போட்டு போயிடணும். ஸோ அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு இருந்தாலுமே நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆகும்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கே. ஸோ நான் வந்து வீட்டில் நிறைய சாரீ கட்டி பழகணும். அப்போ தான் எனக்கு சீக்கிரம் டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த பூவை பார்த்திங்கன்னா இப்படியும் வைக்க முடில, அப்படியும் வைக்க முடில. ஸோ அப்புறம் நம்ம வேறு கேரளா டைப்பில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி வச்சேன். நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரீக்கும் நல்ல செட் ஆகிடுச்சு. அந்த பச்சை கலரில் மறிக்குழந்து போட்டு. ஸோ நான் வியர் பண்ணுற நெக்லஸ் பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் தான். நல்ல பெண்டன்ட் உள்ள செயின், லக்ஷ்மி பெண்டன்ட் உள்ள செயின் தான். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ லாஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸில் கோல்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் உள்ள கல் வைக்காமல் கோல்டு ஃபுல்லாகவே கோல்டாக இருந்தது. அது எல்லாமே வந்து கோல்டு. ஸோ இது நான் போட்டிருக்க வந்து டூப்ளிகேட் தான். பட் ஆனால் அவ்வளோ அழகு, நம்ம சீக்கிரமாகவே வாங்கலாம் கோல்டு.
ஸோ அழகா அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் தோடு இருந்துச்சு. என் காது ரொம்ப பெருசுன்றதுனால என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, ஐயோ பெருசாக இருக்கேடி எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி பின்னாடி நம்ம பட்டனை வச்சு போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டு, நம்ம அந்த பட்டன் இருக்கும் இல்லையா, அதை போட்டு அதுக்கு பின்னாடி வந்து அந்த சொரையை போட்டுட்டேன். சொரை மீன்ஸ் திருக்காணி. ஸோ அதை போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தொங்குதா அந்த காது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ பாருங்கள், அதை போட்டு எப்படியோ அட்டாச் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்காவது இது தாங்கணும் அப்படி சொல்லி. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. செம்மையாக அட்டாச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம காது ஓட்டையும் தெரியாது, அழகாக ஃபிட் ஆகிடும். சீக்கிரமாகவே என் காது அந்த ஓட்டையை வந்து தைக்கணும் டாக்டர்கிட்ட கொடுத்து. என்னோடய ஜிம்கி ப்ளஸ் அந்த பெண்டன்ட், லக்ஷ்மி பெண்டன்ட் உள்ள செயின் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே நிறைய ஆன்லைன்லாம் விற்கிறாங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் வாங்கலாம். நான் வந்து வாங்கினது கோயம்புத்தூர் லாஸ்ட் டைம் போயிருந்தேன், அப்போ வாங்கினேன். இந்த சாரீ நல்லா இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ சாரீ கட்டுற அலப்பறை ரொம்பவே இருந்துச்சு அன்றைக்கி. எனக்கே டென்ஷன் ஆகிட்டு ஒரு டைமில். இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ரெயின் ட்ராப் பேங்கிள் வச்சுருந்தேன். அதே கலர் பர்பிள் கலர். சைடில் எல்லாமே ஒரு அழகான ஒரு கல் வச்சு பார்டருக்கு கோல்டன் வளையல் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு லேடிஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ ரூம்லேருந்து வெளில வந்துட்டு நல்லா அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மொபைல்லாம் வந்து கொடுத்துடணும். மொபைல் கேமரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அங்கே லாக் பண்ணி டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ மொபைல் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நாங்கள் மலைக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் படி ஏறினோம். அங்கேருந்து யானைப்படியில் ஏறி பெரிய படியில் இறங்கணும். ஏன்னா அங்கே அந்த ரோப் கயிறு, ரோப் கார், அப்புறம் ட்ரெயின் எல்லாமே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும். அதனாலே நான் வந்து பெஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி போயிடலாம், பொறுமையாக போனாலும் பரவாயில்லன்னு ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம் நாங்கள். ரொம்ப ஹாப்பியாக தான் ஏறிட்டேன். அஜிக்குட்டியே ஏறிட்டான்ற போது தான் அந்த முருகருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நல்லபடியாக ஏறி சாமியை பார்த்தாச்சு, பார்த்துட்டு வந்துட்டோம். பழனிக்கு போயிட்டு மறுநாள் நம்ம வந்து கொடைக்கானல் போகாமல் இருக்க முடியுமா? அதனால் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கொடைக்கானல் போயாச்சா. அதுவும் சம்மர் சீசன் வேறு, கொஞ்சம் குளு குளுன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் நானும் ஃபேமிலி எல்லாம் கிளம்பி போயிருந்தோம். அப்போ அதனுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோட கண்டினியூஷன் கண்டிப்பாக வரும், பாருங்கள். மறக்காமல் பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நான் முருகன் கோயிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிர்தம், சிப்ஸு, அது நேந்திர சிப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்காக ஒரு மேக்னெட் ஃபோட்டோஸ் வந்து வாங்கியிருந்தேன். பழனியோட அந்த ஃபுல் வியூவுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ அதெல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ நிறையா எந்தெந்த இடத்துக்கு போகிறோனோ அந்த மாதிரி வாங்கி நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ எங்கே காந்த ஓட்டுமோ அங்கே ஒட்டிடுவேன். ரொம்ப ஞாபகார்த்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் நல்லபடியாக பழனிக்கு போகணும். அந்த ஆண்டவர் முருகப்பெருமானை நீங்களும் பார்த்து தரிசித்து அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உயர்றதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.